வெல்கம் டு ஈஸ் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம செலெக்ஷன் சார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செலெக்ஷன் சார்ட்டோட இன்ட்ரடக்ஷன், ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி இன்ட்ராக்டிவான ஒரு அனாலஜி, அப்புறம் கோடிங் ப்ளஸ் எக்ஸிக்யூஷன், ஒரு சால்வ்டு எக்ஸாம்பிள், அதை வச்சு ஒரு சின்ன அனிமேஷன், அதுக்கப்புறம் செலெக்ஷன் சார்ட்டோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அது எங்கே அப்ளை பண்ணுறாங்க, அதை டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப லென்த்தான டாப்பிக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு டைரெக்டாக ஏதாச்சும் ஒரு டாபிக் சப்டாப்பிக்கை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எந்தெந்த டைம் ஸ்டாம்பில் எந்தெந்த டாபிக் இருக்குங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்லைட்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். செலெக்ஷன் சார்ட் அப்படின்னா அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா அதோட ஒர்க்கிங் மெத்தடாலஜி வச்சு தான். செலெக்ஷன் சார்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு அரே இருந்ததுன்னா அதில் ஃபர்ஸ்ட் மினிமம் எலமெண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை ஃபர்ஸ்ட் பிளேஸில் வச்சிரும். இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில். செகண்ட் ஐட்ரேஷனில் அந்த ஃபர்ஸ்ட் இடத்த விட்டுட்டு ரெண்டாவது இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் எந்த எலமெண்ட் மினிமமாக இருக்குன்னு செலக்ட் பண்ணோம், அதை செகண்ட் எலமெண்ட்டில் ஸ்வாப் பண்ணி வச்சுக்கோம். அடுத்தது தேர்ட் ஐட்ரேஷனில் தேர்ட் பிளேஸ்லேருந்து எண்ட் வரைக்கும் எது மினிமம். ஸோ எவ்ரி டைம் எதை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அதை சார்ட்டடாக வச்சிடணும். மிச்சம் அன்சார்ட்டட் பார்ட்டில் எது மினிமமாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி சார்ட்டட் பார்ட்டோட எண்டில் சேர்த்துக்கிட்டே வர்றதுக்கு பேர் தான் செலெக்ஷன் சார்ட்டா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ், அனாலஜிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஸோ செலெக்ஷன் சார்ட்னா என்னதுன்னா, செலக்ட் த மினிமம் வேல்யூ அண்ட் பிளேஸ் இட் இன் த சார்ட்டட் பார்ட். ஸோ இதுதான் செலெக்ஷன் சார்ட்டோட மீனிங்கு. இதுக்கு பேர் வந்ததே செலக்ட் த மினிமம். நீங்கள் மினிமம் ஒவ்வொரு டைமும் செலக்ட் பண்ணி சார்ட்டிங் பண்ணுறதுனால தான் இதுக்கு செலெக்ஷன் சார்ட் அப்படின்னே பேர் வந்துச்சு. ஸோ இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது, இல்லை மாமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாம்பழம் பறிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, கண்ணுகிட்டே எல்லா மாம்பழத்தையும் ஸ்கேன் பண்ணுவீங்க. ஸ்கேன் பண்ணி அதில் எது பெருசாக இருக்கோ அதை ப்ளக் பண்ணிக்குவீங்க. இப்போ உங்கள் தம்பி எடுத்தது கேட்குறாங்க அப்படின்னா, அடுத்தது பறிச்சது போக மிச்சம் மரத்தில் தொங்குறதுல எது அடுத்தது பெருசாக இருக்குன்னு பார்த்து அதை உங்கள் தம்பி கொடுப்பீங்க. அடுத்து உங்கள் தங்கச்சி கேட்குறாங்க அப்படின்னா, அகெயின் இருக்கிற மரத்தில் நீங்கள் பறிச்சது போக மிச்சம் இருக்கிறதுல எது பெருசாக இருக்கோ அதை பறித்து அவங்களுக்கு கொடுப்பீங்க. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஐதர் யூஆர் செலக்டிங் த மினிமம் இல்லைனா மேக்ஸிமம், அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சார்ட்டிங் பண்ணிங்கன்னா அது செலெக்ஷன் சார்ட்டா. அல்காரிதம் படி நம்ம மினிமம் தான் செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ரியல் டைமுக்கு நீங்கள் ரிவர்ஸில் கூட சார்ட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இப்போ ஒரு இன்ட்ராக்டிவான அனாலஜி பார்க்கலாம். ஒரு சின்ன சினாரியோ எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் தான் எதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்கிறாங்க, நான் இதில் 6 பிளேட்டில் 6 சாக்லேட்ஸ் வச்சுருக்கிறேன், உன்னோட 5 ஃப்ரெண்ட்ஸு ஒன்றையும் சேர்த்து ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. உன் 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒவ்வொரு சாக்லேட்டும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஸோ உன்னோட 5 ஃப்ரெண்ட்ஸில் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு பெருசும், யார் கம்மியாக பிடிக்குமோ அவங்களுக்கு கம்மியான சைஸில் இருக்கிறதும் பார்த்து நீ கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதை யாருக்கு கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க 5 ஃப்ரெண்ட்ஸையும் ஒவ்வொருத்தரையும் எப்படி யாரை ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும், யாரை செகண்டு பிடிக்கும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ கம்மியாக பிடிச்சவங்களுக்கு சின்ன சாக்லேட்டும் நிறையா பிடிச்சவங்களுக்கு பெரிய சாக்லேட்டும், இருக்கிறதுலே பெரிய சாக்லேட் அந்த பொண்ணுக்கே கொடுக்குறதா அசியூம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் அந்த சாக்லேட்டை அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரில் வச்சாச்சு. இப்போ இந்த சாக்லேட்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஷஃபிளாக இருக்குது. நம்ம பெரியவங்க அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னே எது பெருசுன்னு கண்டுபிடிச்சிருவோம். பட் அந்த சின்ன பொண்ணு எது பெருசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக செலெக்ஷன் சார்ட்டை யூஸ் பண்ண போகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஐன்னு ஒரு பாயிண்டர். ஸோ இந்த ஐங்கிற பாயிண்டரில் தான் இவங்களை கொண்டு உட்கார வைக்க போகிறோம். இவங்களுக்கான சாக்லேட் எது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தான் கம்மியாக பிடிக்கும். ஸோ கம்மியாக பிடிச்சவங்களுக்கு இருக்கிறதுலே சைஸ் கம்மியாக இருக்கிற சாக்லேட் எதுவோ அதான் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போது ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க. இப்போ மினிமம் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பிளேட்டே மினிமமையும் பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஜேன்னு இன்னொரு பாயிண்டர், இதுக்கு அடுத்தால நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஜேயையும் மின்னையும் கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுதான் மினிமம் கம்பேர் பண்ணுறேன், இதுதான் மினிமமா அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் நான் செக்கிங் பண்ண போகிறேன். ஸோ இப்போ சில்வரும் ரெட்டும் கம்பேர் பண்ணையில் ரெட்டு தான் சின்னதாக இருக்குது. ஸோ ஜேயை நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறேன். இப்போ கோல்டும் ரெட்டும் பார்க்கும்போது ரெட்டு தான் சின்னதாக இருக்குது. ஸோ ஜேயை அகெயின் மூவ் பண்ணுறேன். இப்போ க்ரீனையும் ரெட்டையும் பார்க்கும்போது க்ரீன் தான் சின்னது, ரெட்டு பெருசு. ஸோ க்ரீனை விட ரெட்டு பெருசாக இருக்குது. மினிமம் மினிமமை தான் பாயிண்ட் பண்ணணும், அதனால் மினிமம்மை ஜேக்கு மூவ் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் ஐயை
அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ க்ரீனை விட இன்னும் சின்னதாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தா பிங்க் வந்து பெருசாக தான் இருக்குது. அடுத்த எலமெண்ட்டுக்கு போகிறேன், அடுத்த சாக்லேட்டுக்கு போகிறேன். கோல்டன் ப்ரௌன் அண்ட் க்ரீன் தான் சின்னது. ஸோ எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இருக்கிறதுலே சின்ன சாக்லேட் வந்து க்ரீனு, அதை தான் இந்த அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதை இந்த பிளேட்டில் இப்போ நான் கொண்டு வைக்கணும். ஸோ டேரெக்டாக வைக்க முடியாதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த க்ரீனை இந்த டெம்ப்ரவரியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். அடுத்தது ரெட்டை இங்கே மூவ் பண்ணிவிட்டு அடுத்தது க்ரீனை இங்கே நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்வாப்பிங் பண்ணோன்னே எனக்கு ஐங்கிற பொசிஷனில் இந்த பொண்ணுக்கான சாக்லேட் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ரெண்டாவது, இவங்களை விட இவங்களை எனக்கு கொஞ்சம் பெட்டராக பிடிக்கும். இவங்களுக்கு எந்த சாக்லேட் கொடுக்கணும் நான் முடிவு பண்ண போகிறாங்க. ஐயே இப்போ இதுதான் மினிமம், இந்த தட்டில் தான் வைக்கணும். ஸோ ஐயை வந்து இங்கே பாயிண்ட் பண்ணுறோம். இந்த சில்வர் தான் மினிமம்னு அசியூம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஜேயை ஐக்கு பக்கத்தில் வச்சு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். கோல்டு தான் சின்னது சில்வரை விட, அப்போ மினிமம் ஐயை மூவ் பண்ணியாச்சு. அகெயின் ஜேயை பக்கத்து எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணால் அகெயின் ரெட்டு சின்னது. ஸோ மினிமம் ஐயை இப்போவும் மூவ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி ஜேயை மூவ் பண்ணி பார்த்தா ரெட்டை விட பிங்க் சின்னது, அப்போ அகெயின் மினிமம் ஐயும் மூவ் பண்ணியாச்சு. இப்போ ஜேயை கடைசியில் பார்த்தா கோல்டன் ப்ரௌனும் பிங்க்கும் கம்பேர் பண்ணால் பிங்க்கு தான் சின்னதாக இருக்குது. ஸோ மினிமம் ஐயை மூவ் பண்ண வேண்டாம். ஸோ எப்போ வந்து ஜே பாயிண்ட் பண்ணுறது பழைய மினிமம் ஐயோட கம்மியாக இருக்கோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மூவ் பண்ணிடணும். ஜே பாயிண்ட் பண்ணுறது பெருசாக இருந்துச்சுன்னா மினிமம் ஐயை மூவ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ரெண்டாவது சின்ன சாக்லேட்டை வந்து இப்போ மினிமம் ஐ இந்த ஐட்ரேஷன் முடிகிற இடத்துல காமிச்சு கொடுத்துரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஸ்வாப்பிங் பண்ணணும். ஸோ இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் நான் ஸ்வாப் பண்ணணும். டேரெக்டாக ஸ்வாப் பண்ண முடியாதனால டெம்ப்ரவரியாக ஒரு இடத்துல இங்கே வச்சுட்டு ஸ்வாப் பண்ணுறேன். இப்போ இவங்களுக்கான சாக்லேட்டை வச்சாச்சு. இப்போ அடுத்தது மூணாவது தட்டில் இவங்களுக்குரிய சாக்லேட்டை நான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இருக்கிறதுல எது மினிமம் அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் ஐ இருக்கிற இடத்துல வச்சுட்டேன். ஜேயை ஐக்கு பக்கத்தில் வைக்கிறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெட்டு தான் வந்து சின்னது, கோல்டன் பெருசு. ஸோ மூவ் பண்ணிட்டேன். இப்போ ஜேயை அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுறேன். அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணும்போது ரெட்டு வந்து ஆல்ரெடி சின்னதாக தான் இருக்குது, சில்வர் பெருசு தான். ஸோ இப்போ நம்ம மாற்ற தேவையில்லை. அகெயின் நான் ஜேயை மூவ் பண்ணுறேன். ஜேயும் மின்னையும் கம்பேர் பண்ணுறேன். ரெட்டு சின்னதாக தான் இருக்குது இதை விட. ஸோ மூவ் பண்ண தேவையில்லை. ஒருவேளை ஜே சின்னதாகவும் மினிமம் பெருசாகவும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மினிமம் ஐயை நீங்கள் மூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மினிமம் ஐ இருக்கிற இடத்துலையே வச்சுக்க வேண்டியதான். ஸோ எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இப்போது நான் ஐங்கிற பொசிஷனில் நான் இந்த சாக்லேட் ரெட் கலர் சாக்லேட் தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதை நான் டெம்ப்ரவரியாக ஒரு தட்டில் வச்சுட்டு இப்படி ஸ்வாப்பிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த பொண்ணுக்கான சாக்லேட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த பொண்ணுக்குரிய சாக்லேட்டை அடுத்த பிளேட்டில் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நான் மினிமம் ஐன்னு இப்போதைக்கு வைக்க போகிறேன். இப்போ ஜேயை ஐக்கு பக்கத்தில் வச்சுட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த சில்வர் வந்து பெருசாக தான் இருக்குது. அடுத்ததுக்கு ஜே மூவ் பண்ணுறேன். கோல்டன் ப்ரௌனும் கோல்டை விட பெருசாக தான் இருக்குது. அப்போ இப்போ எனக்கு வந்து மினிமம் ஐ நான் ஃபஸ்ட்டு எங்கே வச்சுருந்தேனோ அதே பிளேட்லேயே தான் இருக்குது. ஸோ அதே பிளேட்டில் ஆல்ரெடி சார்ட்டடாக இருந்துச்சுன்னா நான் எதையுமே ஸ்வாப் பண்ண தேவையில்லை. ஸோ எப்போ நான் வந்து ஸ்வாப்பிங் பண்ணவே இல்லை, ஐயும் மினிமம் ஐயும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்வாப் தேவைப்படல. கோடிங் எழுதுறதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஐட்ரேஷனில் நான் மினிமம் ஐயை ஐயிலேருந்து மூவ் பண்ணவே இல்லை, அதனால எனக்கு இது ஏற்கனவே சார்ட்டடாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்த நான் வந்து ஸ்வாப்பிங் எதுவுமே பண்ணல. இந்த கண்டிஷன் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொண்ணுக்கான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பிளேட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ ஜே எங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கு அடுத்தாலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் மூவ் ஆகுது. ஸோ மூவிங் ஜே ஃப்ரம் I+1 டு லாஸ்ட், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மினிமம் ஐயை ஐலே நம்ம வைக்கிறோம். இப்போ ஜேயும் மினிமம் ஐயும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ எது அதிகமாக இருக்குது, ஜே கம்மியாகவும் பழைய மினிமம் ஐ பெருசாகவும் இருக்குது. அப்போ மினிமம் ஐ மினிமம் தான் பாயிண்ட் பண்ணணுங்கிறதுனால ஜேக்கு மூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது அரே முடிஞ்சிருச்சு, அதாவது எனக்கு பிளேட்ஸ் முடிஞ்சிருச்சு, அதனால நான் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஸ்வாப்பிங் பண்ணணும், ஏன்னா ஐயும் மினிமம் ஐயும் வேறு வேறு இடத்துல இருக்குது. அப்போ நான் ஸ்வாப்பிங் பண்ணணும். இதை டெம்பரவரி பிளேட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு இதை இங்கே வச்சுட்டு, ஸோ இப்போ எனக்கு எல்லாமே சார்ட்டடாக மாறிடுச்சு. இந்த பொண்ணுக்கான சாக்லேட்டும், இந்த பொண்ணு தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அவங்களோட சாக்லேட்டும் ரெடி.
லாஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் சார்ட்டிங்கே பண்ண வேண்டாம். ஐயை வந்து இங்கே வரைக்கும் மூவ் பண்ணோமா, இங்கேருந்து அடுத்த பிளேஸ்க்கு மூவ் பண்ணவே தேவையில்லை. கடைசி இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுலே பெருசு தான் சார்ட் ஆகி இருக்கும். அது இந்த பொண்ணுக்கே. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் சாக்லேட்ஸை சார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செலெக்ஷன் சார்ட்னா என்னது, ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே எது சின்னதோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு வச்சிடணும், அடுத்தது ரெண்டாவது எது சின்னதோ அதை ரெண்டாவது வைக்கணும், மூணாவது சின்னதை மூணாவது வைக்கணும், இப்படி போயிட்டே இருக்கிறது பேர் தான் செலெக்ஷன் சார்ட். ஸோ கோடிங் நம்ம பார்க்குறதுக்கு தேவையான 3 கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஐயை வந்து நம்ம ஸ்டார்டிங் 0th பொசிஷன்லேருந்து லாஸ்ட்டுக்கு முந்தின பொசிஷன் வரைக்கும் மூவ் பண்ணோம். ஜேயை ஐக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதுலேருந்து கடைசி வரைக்குமே மூவ் பண்ணிட்டோம். இந்த கோல்டன் கலர் சாக்லேட் வர்றப்போ ஐயும் மினிமம் ஐயும் ஒரே இடத்த பாயிண்ட் பண்ணிச்சு. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்வாப்பிங் தேவைப்படாது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம கோடிங் எழுதணும். ஸோ சி கோடிங் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஐ எங்கே ஆரம்பிக்குது, 0ல் ஆரம்பித்து லாஸ்ட்டுக்கு முந்தினது வரைக்கும் வருது. ஜே வந்து I+1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வருது. அப்போ லூப்புக்குள்ளே லூப் நம்ம எழுதணும். ஃபார் I is equal to 0, I less than size -1. ஏன் இங்கே -1 போடுறேன் அப்படின்னா, லாஸ்ட்டுக்கு முந்தின எலமெண்ட்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ I less than size -1, I++. ஜே வந்து ஃபார் லூப்புக்குள்ளே அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ஜேயை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் மூவ் பண்ணுறோம். அதனால ஃபார் ஐ லூப்புக்குள்ளே ஜே லூப் போடுறோம். ஜே வந்து I+1ல் ஆரம்பித்து சைஸ் கடைசி எலமெண்ட் வரைக்கும் முடியுது. ஸோ ஜே இஸ் ஈக்குவல் டு I+1, ஜே லெஸ் தென் சைஸ் J++ன்னு போடுறோம். எப்போவுமே ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ ஒரு ஐட்ரேஷன் செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு மினிமம் ஐயை நம்ம எங்கே வைக்கிறோன்னு தெரிஞ்சிடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை சார்ட் பண்ண போகிறேன். இந்த பொசிஷன்னா ஐ எங்கே வச்சுக்குவேன், ஜேயை ஐக்கு பக்கத்தில் வச்சுக்குவேன். முதல்ல இதுவே மினிமம் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ மினிமம் I is equal to I. ஸோ இதுதான் இனிஷியலைசேஷன். ரெண்டாவது வேலை வந்து என்னது, மினிமம் இருக்கிறதுலே மினிமம் எதுங்கிறது அந்த மினிமம் ஐங்கிற பாயிண்டர் பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இது ஆக்சுவலாக இண்டெக்ஸ் தான். ஸோ இந்த இண்டெக்ஸ் பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ண வைக்கணும். இப்போ நான் ஜேயை I+1லேருந்து கடைசி வரைக்கும் மூவ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரெட்டையும் சில்வரையும் இது பண்ணால் ரெட்டு தான் சின்னதாக இருக்குது. ஸோ மினிமம் இண்டெக்ஸ் எப்போவுமே மினிமமாக இருக்கிறத மட்டும்தான் இது பண்ணணும். சின்னதாக இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அகெயின் கோல்டும் ரெட்டும் பார்த்தா ரெட்டு தான் சின்னது, எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஜேவை நான் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தா க்ரீனும் ரெட்டும் பார்க்கும்போது மினிமம் வந்து பெருசை பாயிண்ட் பண்ணுது, ஜே தான் சின்னதை பாயிண்ட் பண்ணுது. அப்போ ஏ ஆஃப், நான் இங்கே அரேயோட பேரை வந்து ஏ ஆஃப் சைஸ்ன்னு வச்சுருக்கிறேன். அப்போ ஏ ஆஃப் மின் ஐ ஏ ஆஃப் ஜேயை விட பெருசாக இருந்துச்சுன்னா மினிமம் ஐ பெருசை பாயிண்ட் பண்ணுது. ஸோ சின்னதை பாயிண்ட் பண்ண வைக்கிறதுக்காக மினிமம் ஐயை நான் எதுக்கு மூவ் பண்ணி கொண்டு வரேன், ஜே இருக்கிற இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு வரேன். ஸோ இதுதான் என்னோட கோட். இஃப் ஏ ஆஃப் மின் ஐ இஸ் கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் ஜே, மினிமம் ஐ ஜே விட பெருசாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், மினிமம் ஐயை எந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறேன், ஜே எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு வைக்கிறேன். ஸோ மினிமம் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே. ஸோ இதுதான் என்னோட செகண்ட் டாஸ்க். ஸோ இது டில் எண்ட் வரைக்கும் போகும். இருக்கிறதுலே க்ரீன் கலர் தான் மினிமம் ஆனது, அதை பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ தேர்டு டாஸ்க் என்னது, மினிமம் கண்டுபிடிச்சாச்சா, இது இந்த தட்டில் தூக்கி வைக்கணும். இதுதான் தேர்ட் டாஸ்க்கு. ஸோ இதை டேரெக்டாக நம்ம தட்டில் வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா டெம்ப்ரவரியாக ஒரு பிளேட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே டெம்ப்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறோம். ஸோ இந்த டெம்ப்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு டெம்பில் ஃபஸ்ட்டு நான் இதை தூக்கி வைக்கிறேன். அப்போ என்னோட கோட் என்ன வரும், temp is equal to a of min i. இப்போ எனக்கு இந்த பிளேட் காலி ஆயிருமா, அப்போ a of i தூக்கி நான் இங்கே வைக்கிறேன். அப்போ a of min iல a of i பிளேஸ் பண்ணுறேன். a of min i is equal to a of i வச்சாச்சா. இப்போ எனக்கு இந்த பிளேட் எம்டி ஆயிருச்சா. இப்போ நான் டெம்பில் இருக்கிறத தூக்கி இங்கே வைக்கிறேன். அப்போ a of iல டெம்பில் இருக்கிறத கொண்டு இங்கே வச்சிருக்கிறேன். அப்போ a of i is equal to temp. ஸோ இந்த 3 லைன்ஸை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டும் ஸ்வாப் ஆயிடும். ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து இந்த ஸ்வாப்பிங் வந்து நீங்கள் எப்போ பண்ணுறீங்க, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த அனாலஜியில் இந்த கோல்டன் கலர் மட்டும் இந்த ஆல்ரெடி இந்த இடத்துல உங்களுக்கு சார்ட்டட் ஆகி இருந்துச்சு. ஸோ அதனால நீங்கள் ஸ்வாப்பிங் பண்ணல. எப்போ நம்ம ஸ்வாப்பிங் பண்ணக்கூடாதுன்னு இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். ஐயும் மின்னையும் சேமாக இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணக்கூடாது, இல்லாட்டினா மட்டும்தான் ஸ்வாப் பண்ணணும். அப்போ இஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு மின்னை இந்த ஸ்வாப்புக்குரிய கோடை எழுதுங்க. ஸோ 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறோம், 2 லூப் போட்டுக்கிறோம், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் ஜே லூப்புக்குள்ளே
மினிமம் ஐ ஜே விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் ஐயை ஜேக்கு மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ மினிமம் ஐ எப்போவுமே இருக்கிறதுலே சின்ன எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ண வைக்கிறது தான் ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் ஐத்து பொசிஷனில் இருக்கிறதையும் மினிமம் பொசிஷனில் இருக்கிறதையும் ஸ்வாப் பண்ணணும். ஒருவேளை ஐயும் மினிமமும் ஐயும் சேமாகவே இருந்துச்சுன்னா ஸ்வாப்பே தேவையில்லை. அதனால இஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு மினிமம் ஐனா மட்டும் ஸ்வாப்பிங் பண்ணணும். ஸோ கோடிங் முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம பார்த்த கோடிங் சூடோ கோடோட சி கோடிங் என்டையர் கோடிங்கோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும், ஃபுல் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஒரு சூடோ கோட் பார்த்தோம் இல்லையா, அதோட ஒரிஜினல் கோடிங் தான் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படின்னு லைன் பை லைன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் த அரே வந்து நான் இங்கே சைஸ்ன்னு வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ எங்கெங்கெல்லாம் சைஸ்ன்னு வருதோ அந்த இடத்துல ஒரிஜினல் சைஸ் ரீப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம மேக்ரோஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஷ் டிஃபைன் சைஸ் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் இங்கே மேலே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் அந்த மேக்ரோ நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி டைம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரி ஹெடர் ஃபைலை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து அரேவை இன்புட் வாங்குறது, அதுக்கு முன்னாடி டிக்ளரேஷன் பண்ணுறது. ஸோ அரேயோட நேம் ஏன்னு நான் வச்சுக்கிறேன், ஏ ஆஃப் சைஸ். இந்த இடத்துல சைஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 8ன்னு ரீப்ளேஸ் ஆயிரும், ஏன்னா இது வந்து ஒரு மேக்ரோ. ஸோ இன்ட் ஏ ஆஃப் சைஸ், அப்புறம் ஐஜேகே வந்து லூப்பிங்காகவும், டெம்ப்ங்கிற வேரியபிள் ஸ்வாப்பிங் பர்பஸ்க்காக, மின்9ங்கிறது மினிமம் இண்டெக்ஸை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். எது மினிமம் அப்படிங்கிறத டினோட் பண்ணுற இண்டெக்ஸ் வேல்யூக்காக மின்9 வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் எனக்கு தேவையான வேரியபிள்ஸா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு இன்புட்டை கெட் பண்ணுறது. ஸோ இன்புட் கெட் பண்ணுறதுக்கு ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் சைஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு லூப்புக்குள்ளே ஒவ்வொரு டைம் நான் ஸ்கேன் பண்ணுறேன் ஏ ஆஃப் ஐங்கிற பிளேஸ்க்கு. ஸோ ஆம்பசன் ஏ ஆஃப் ஐன்னு இங்கே போட்டிருக்கிறேன். ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி இன்டீஜருங்கிறதுனால பர்சன்டேஜ் டி ஆம்பசன் ஏ ஆஃப் ஐ. ஸோ இந்த ஸ்கேனிங் பர்பஸ் முடிஞ்சிருச்சு. இன்புட் வாங்கியாச்சு. வாங்கின இன்புட்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் த கிவன் அரேஸ்ன்னு போட்டு அகெயின் ஃபார் லூப் போட்டு ஏ ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். /t கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணணுங்கிறதுக்காக /t யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரிஜினலாக செலெக்ஷன் சார்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய கோடிங்கை இங்கே எழுத போகிறோம். ஸோ இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த அதே கோடிங்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் விஷுவலைசேஷன் பர்பஸ்க்காக எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து என்னது, ஐ மின்-ஐ ஜே இதெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணணும். ஐயும் ஜேயும் நம்ம ஐட்ரேட்டிவாக லூப்பில் கொடுக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் செஞ்சுருக்கிறேன். ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் சைஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஐ லெஸ் தென் சைஸ் -1 ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஜே வந்து ஐ ப்ளஸ் 1, ஏன்னா ஐக்கு அடுத்தது தான் ஜே, அதனால ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1, ஜே லெஸ் தென் சைஸ் ஜே ப்ளஸ் ப்ளஸ். இதை கொடுத்தாச்சு. மினிமம் இண்டெக்ஸ் வந்து ஐக்கு ஈக்குவலாக தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கும். ஸோ அதையும் இங்கே இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. எனக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும். அதுக்காக பிரிண்ட் ஆஃப் ஆஃப்டர் அரே ஆஃப்டர் ஐட்ரேஷன் ஐ ப்ளஸ் 1 கொடுக்குறேன். ஏன் ஐ ப்ளஸ் 1 கொடுக்குறேன்னா அரே 0ல் ஆரம்பிக்குது, பட் நம்ம கவுண்ட் பண்ணுறது 1 2 3 கவுண்ட் பண்ணுறதுனால ஐ ப்ளஸ் 1 கொடுத்துருக்குறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அடுத்த டாஸ்க் நம்ம என்ன செஞ்சோம், மினிமம் இண்டெக்ஸை கரெக்டாக எந்த வேல்யூ மினிமமோ அதை பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம், திரும்ப ஜே மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அரேல இருக்கிற மினிமம் ஐ, ஸோ ஏ ஆஃப் மின் ஐ வந்து கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் ஜேயாக இருந்துச்சுன்னா மின் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜேன்னு பண்ணுறோம். ஸோ இஃப் ஏ ஆஃப் மின் ஐ இஸ் கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் ஜே, மின் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜே. ஸோ இதான் என்னோட செகண்ட் டாஸ்க்கா. தேர்ட் டாஸ்க்கு இப்போ மினிமம் இண்டெக்ஸும் ஐயை பாயிண்ட் பண்ணாமல் வேறு எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிச்சுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கு இந்த 3 லைன்ஸ் எழுதுகிறோம். ஸோ அதே இதுதான் இங்கே 3 லைன்ஸ் எழுதுகிறேன். ஸோ எந்த 2 எலமெண்ட் ஸ்வாப் ஆகுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறேன். ஸோ ஐயும் மின்னையும் ஸ்வாப் ஆகுது அப்படிங்கிறத இங்கே பிரிண்ட் ஆஃபில் நான் டினோட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், சேம் கோடிங் தான் இங்கே எழுதியிருக்கிறேன். எல்ஸ் பார்ட்டில் பிரிண்ட் ஸ்வாப்பிங்கே நடக்கலை அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் நோ ஸ்வாப் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்குறேன். லாஸ்ட்டாக என்டையர் அரேவையும் நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லூப்பை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் எனக்கு எப்படி என்னோட அரே இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறதுக்காக. ஸோ ஃபார் கே இஸ் ஈக்குவல் டு 0, கே லெஸ் தென் சைஸ் கே ப்ளஸ் ப்ளஸ். ஏன் வந்து ஐஜே வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். லூப்புக்குள்ளேயே நீங்கள் திருப்பி ஐஜேன்னு போட முடியாதனால கேன்னு புதுசாக ஒரு வேரியபிள் லூப் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஏ ஆஃப் கே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரே பிரிண்ட் ஆயிரும்.
இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் சார்ட் டாட் சி இதுதான் என்னோட ஃபைலோட நேம். ஸோ அதே நேமாக சிசி செலெக்ஷன் சார்ட் டாட் சின்னு கொடுத்தோன்னே எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கும். /a.outன்னு போட்டால் எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை ஷஃபில் பண்ணி நான் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. ஸோ 8 1 7 2 6 3 5 4 கொடுத்துருக்குறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு கிவன் அரே நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சா. செலெக்ஷன் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மினிமம் என்னவோ அது ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் பிரிண்ட் ஆயிடும். இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் நான் 1லேருந்து 8 வரைக்கும் தான் இன்புட் கொடுத்துருக்குறேன் இல்லையா, அதனால எனக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் அந்தந்த வேல்யூஸ் தான் வந்து எனக்கு இன்புட்டாக போயிருக்கு. இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் 2 தான் மினிமம் வேல்யூ, ஸோ 2 கரெக்டாக சார்ட் ஆயிடுச்சு. தேர்ட் ஐட்ரேஷனில் 3 தான் மினிமம் வேல்யூ, ஸோ 3 கரெக்டாக சார்ட் ஆயிடுச்சு. 4th 4, 5th 5, 6th 6, 7th 7, 8th. ஸோ லாஸ்ட் ஐட்ரேஷன்லேயே உங்களுக்கு 7 ஐட்ரேஷன்ஸ் தான் வரும், அதில் 8th எலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் செலெக்ஷன் சார்ட்டோட எக்ஸிக்யூஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டாபிக் சால்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சால்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரேவை கொடுத்துட்டு செலெக்ஷன் சார்ட்டிங் நீங்கள் செஞ்சீங்கன்னா தேர்ட் ஐட்ரேஷனில் உங்கள் அரே எப்படி இருக்கும், செகண்ட் ஐட்ரேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ப்ளஸ் ஒரு எக்ஸ்பிளனேட்டரி எக்ஸாம்ஸில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா மேனுவலாக இந்த அரேக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் செலெக்ஷன் சார்ட் செஞ்சுக்காமீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த நம்பர்ஸ் வச்சு செலெக்ஷன் சார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐயை வந்து 0th பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கணும், மினிமம் ஐயும் 0th பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கணும், ஜேயை ஐக்கு அடுத்தது ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன நம்மளோட டார்கெட், மினிமம் ஐயை இருக்கிறதுலே மினிமம் ஏதோ அதை பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இனிஷியலாக நான் ஐ எங்கே இருக்கோ அதுவே மினிமம்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது ஜேயோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ 11ம் 15ம் பார்த்தீங்கன்னா 11 தான் மினிமம், அதனால மினிமம் ஐயை நான் ஜே இருக்கிற இடத்துக்கு மூவ் பண்ணிட்டேன். அடுத்தது அடுத்த எலமெண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ 14ம் 11ம் 11 தான் சின்னது, ஸோ நான் மூவ் பண்ண தேவையில்லை. அகெயின் 13யும் 11யும் ஜே மூவ் பண்ணி 13யும் 11 கம்பேர் பண்ணுறேன், 11 தான் மினிமம். ஸோ மின்னையை மூவ் பண்ண தேவையில்லை. அகெயின் ஜேயை மூவ் பண்ணுறேன், 16ம் 11ம் 11 தான் கம்மி, ஸோ மூவ் பண்ண தேவையில்லை, ஜே மட்டும் மூவ் பண்ணால் போதும். 12யும் 11யும் மூவ் பண்ணுறேன், மின்னையை மூவ் பண்ண தேவையில்லை. ஸோ எப்போ மின்னையை மூவ் பண்ணணும்னா மின்னை பெருசாகவும் ஜே சின்னதாகவும் இருந்தால் மட்டும் மின்னை மூவ் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல மின்னை பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எண்ட் ஆஃப் த அரே ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மினிமம் ஐயும் ஒரே எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுதா இல்லை வேறு வேறு எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஸ்வாப்பிங் பண்ணணும். ஸோ மின்னையில் இருக்கிற வேல்யூவை டெம்பில் வச்சுட்டு ஏ ஆஃப் ஐ இருக்கிறத மின்னைக்கு வச்சாச்சு, மின்னையில் இருக்கிறத ஐ பொசிஷனில் வச்சாச்சு. இப்போ எனக்கு 5th பொசிஷன் சார்ட்டடாக ஆயிடுச்சு. சார்ட்டடாக நான் க்ரீன் கலர்லேயும் அன்சார்ட்டடாக பிங்க் கலர்லேயும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 15யும் 11யும் நான் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இது கிடச்சிச்சு, அதையும் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட வேல்யூ. இப்போ செகண்ட் ஐட்ரேஷன். ஸோ செகண்ட் ஐட்ரேஷன்னால ஐயை நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன், மின் ஆஃப் ஐயை ஐலேயே நான் வச்சுக்கிறேன், ஜே வந்து ஐக்கு அடுத்த பொசிஷனில் வைக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். 14 and 15ல் 14 தான் கம்பேர் பண்ணையில் சின்னதாக இருக்குது, மின்னை பெருசாக பாயிண்ட் பண்ணுது, அப்படி இருக்கக்கூடாது. அதனால் மின்னையை ஜே இருக்கிற இடத்துக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ ஜேயை நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன், 13யும் 14யும் கம்பேர் பண்ணால் 13 தான் கம்மி. ஸோ அகெயின் மின்னையை நான் 13 இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ அகெயின் ஜேயை மூவ் பண்ணணும், 16யும் 13யும் கம்பேர் பண்ணிங்கன்னா 16 பெருசு, 13 தான் மினிமம். அப்போ நீங்கள் மினிமம் இண்டெக்ஸை மூவ் பண்ண தேவையில்லை, ஜேயை மட்டும் மூவ் பண்ணால் போதும். இப்போ ஜே அகெயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் 12யும் 13யும் கம்பேர் பண்ணிங்கன்னா 12 தான் சின்னது, 13 பெருசு. அப்போ மினிமம் இண்டெக்ஸை நீங்கள் ஜே இருக்கிற 12க்கு பாயிண்ட் பண்ண வச்சிடணும். ஸோ இதுதான் மினிமம் இண்டெக்ஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்குரிய ப்ரொசீஜர். இப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஐயும் மினிமம் இண்டெக்ஸும் வேறு வேறு இடத்துக்கு மாறி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ 12யும் 15யும் டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் செகண்ட் ஐட்ரேஷன். ஸோ எண்ட் ஆஃப் செகண்ட் ஐட்ரேஷனில் எனக்கு ஐங்கிற பொசிஷனில் சார்ட்டிங் கம்ப்ளீட்டாக நடந்திருக்கும். ஸோ ஐட்ரேஷன் 2ல் எனக்கு செகண்ட் எலமெண்ட்ஸ் சார்ட்டடாக இருக்குது. இப்போ தேர்ட் ஐட்ரேஷன் ஐயை நான் மூவ் பண்ணுறேன், மினிமம் ஐயை ஐலேயே ப்ளேஸ் பண்ணுறேன்,
ஜேயை ஐக்கு பக்கத்தில் பேஸ்ட் பண்ணுறேன். இனிஷியலைசேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மினிமம் எலமெண்ட்டுக்கு மின்னையை பாயிண்ட் பண்ண வைக்கணும். இப்போ 13ஐயும் 14ஐயும் கம்பேர் பண்ணால் 13 தான் மினிமம். ஸோ நான் மின்னையை 13க்கு மூவ் பண்ணுறேன். இப்போ ஜேயை நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். மின்னையும் ஜேயும் கம்பேர் பண்ணும்போது 13 வந்து மினிமமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் மின்னையை மூவ் பண்ண தேவையில்லை. அகெயின் ஜேயை நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். 13ஐயும் 15ஐயும் கம்பேர் பண்ணல 13 தான் சின்னது. ஸோ பிரச்சனை இல்லை, நான் மின்னையை மூவ் பண்ண தேவையில்லை. இப்போ எனக்கு எண்ட் ஆஃப் த அரேக்கு வந்தாச்சு. இப்போ நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐயும் மினிமம் ஐயும் வேறு வேறு இடத்துல இருக்குது. அப்போ நான் டெம்பை யூஸ் பண்ணி இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணிடணும். ஸோ ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு தேர்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஐட்ரேஷனோட எண்டில் என்னோட அரே இப்படி தான் இருக்குது. 3 எலமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது ஃபோர்த் ஐட்ரேஷன். ஸோ நான் ஐயை நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். மின்னையை ஐ இருக்கிற இடத்துல வச்சாச்சு, ஜேயை அதுக்கு பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், ஜேயையும் மின்னையையும் கம்பேர் பண்ணணும். ஸோ 14ஐயும் 16ஐயும் கம்பேர் பண்ணல 14 தான் சின்னது. ஸோ மின்னை இங்கே இருந்துக்கலாம். அடுத்தது ஜேயை மூவ் பண்ணுறேன். இப்போ 15ஐயும் 14ஐயும் கம்பேர் பண்ணும்போது 14 தான் சின்னது. அப்போ மின்னையை மூவ் பண்ண தேவையே இல்லை. இப்போ மின்னையும் ஐயும் ஒரே எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. அப்போ இதை எது கூடயுமே ஸ்வாப் பண்ண முடியாது. ரெண்டுமே ஒரே எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்வாப்பிங் தேவையில்லை. ஸோ ஐட்ரேஷன் 4ல் இதுதான் உங்களோட அரே பொசிஷன். 14 ஆல்ரெடி போன ஐட்ரேஷன்லேயே ஸ்டார்டட் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ அடுத்து அதனால ஸ்வாப் தேவையில்லை. அடுத்தது ஐயை நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ ஐயை மூவ் பண்ணல மின்னையும் ஐயவே தான் பாயிண்ட் பண்ணணும் இனிஷியலாக. ஜேயை மின்னைக்கு பக்கத்தில் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சேன்னா எனக்கு இனிஷியலைசேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ மின்னையை கரெக்டாக மினிமம் வேல்யூ பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ மின்னையும் ஜேயும் கம்பேர் பண்ணுறேன். 15 and 16. 15 தான் சின்னது, 16 வந்து பெருசாக இருக்குது. அப்போ மின்னை மினிமம் தான் பாயிண்ட் பண்ணணும். ஸோ ஜேக்கு மூவ் பண்ணியாச்சு. அரே முடிஞ்சிருச்சு. அப்போ செகண்ட் வேலை முடிஞ்சிருச்சு. தேர்ட் வேலை என்னது, ஐயும் மின்னையும் வேறு வேறு இடத்துல இருந்துச்சுன்னா ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எனக்கு ஐயும் மினிமம் ஐயும் வேறு வேறு இடத்துல இருக்குது, 15 and 16. ஸோ நான் டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி இதை ஸ்வாப்பிங் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு 5th ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. 5th ஐட்ரேஷனில் இங்கே நான் ஸ்வாப்பிங் செஞ்சுட்டேன். ஸோ 16ஐயும் 15ஐயும் ஸ்வாப் பண்ணால் எனக்கு இது கிடச்சிருச்சு. எனக்கு ஐ வந்து நான் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த பிளேஸுக்கு நான் ஐயை கொண்டு போகல. அதனால எனக்கு எப்போவுமே செலெக்ஷன் சார்ட்டில் 0லேருந்து சைஸ் -1 தான் 0. இப்போ அரையோட சைஸ் 6னா 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். ஐ எனக்கு 4ல் வைக்கும்போது எனக்கு என்ன கிடச்சிரும், வேல்யூ கிடச்சிரும், சார்ட்டட் அரே கிடச்சிரும். அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். 5th ஐட்ரேஷனோடைய 6 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு 5 ஐட்ரேஷன்ஸில் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் சார்ட் வித் நம்பர்ஸ். இதில் வந்து இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் இதில் எத்தனாவது ஐட்ரேஷனில் ஸ்வாப்பிங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸில் கேட்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த என்டையர் இதையும் செஞ்சு பார்த்துட்டு 4th ஐட்ரேஷனில் ஸ்வாப்பிங் நடக்கல. அப்போ ஆன்சர் வந்து ஐட்ரேஷன் 4. சம்டைம்ஸ் ஃபுல் இதையும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி உங்களோட செமஸ்டர் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த மேனுவல் மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்ததை அப்படியே அனிமேட்டடாக ஒரு தடவை பார்க்கலாமா?
அனிமேஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது செலெக்ஷன் சார்ட்டோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அது எங்கெங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் நீங்கள் பார்த்த வரைக்கும் நம்ம மேனுவலாக பண்ண அனிமேஷனில் இதில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? ஒரே ஒரு வேரியபிள், டெம்பரரி வேரியபிள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறீங்க. மற்றபடி தனியாக ஒரு அரே அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே தேவைப்பட கிடையாது. அப்போ இட் டஸ் நாட் ரெக்வயர் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். இதில் வந்து ஸ்வாப்பிங்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மினிமமாக ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த மினிமமில் இருக்கிற அந்த அரே வேல்யூவை ஐங்கிற வேல்யூவோட ஸ்வாப் பண்ணுறீங்க. அப்போ மொத்தம் n நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் n ஸ்வாப்ஸ் தான் நடக்கும். ஸோ இட் நெவர் மேக்ஸ் மோர் தென் பிக் ஆஃப் n ஸ்வாப்ஸ். அதனால இது மெமரி ரைட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த செலெக்ஷன் சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெக்சர் சீரீஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் சார்ட்டிங் அண்ட் எக்ஸ்டர்னல் சார்ட்டிங்னு பார்த்தோம். இன்டர்னல் சார்ட்டிங்னா மெயின் மெமரிலேயே நடந்தால் அது இன்டர்னல் சார்ட்டிங். எக்ஸ்டர்னல் சார்ட்டிங்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி செகண்டரி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெயின் மெமரியில் மட்டும்தான் இந்த சார்ட்டிங் நடக்க முடியும். ஏன்னா நீங்கள் பாதி என்டையர் அரேவையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். அப்படி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கம்பேர் பண்ணால் எல்லா எலமெண்ட்ஸும் மெயின் மெமரிக்குள்ளேயே இருந்தால் தான் நீங்கள் கம்பேரிசன் மேக் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n ஸ்கொயர் வருது. குயிக் சார்ட்டுக்குலாம் இதை விட கம்மியாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ மற்ற சார்ட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இது டைம் காம்ப்ளெக்சிட்டியை வச்சு புவர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, மெமரி கன்ஸ்ட்ரைன் டிவைசஸ், ஸ்பெஷல் ஹார்ட்வேர்ஸ், ஸ்பெஷல் பர்பஸ் ஹார்ட்வேர்ஸாக. இப்போ நம்ம மியூசிக்கல் கார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பர்த்டே கார்டு ஓப்பன் பண்ணால் சிங்க் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்ரி, ஒரு சின்ன ஒரு சர்க்கியூட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃப்ளாஷ் மெமரின்னு சின்னதாக ஒரு மெமரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் MP3 பிளேயர்ஸ், மைக்ரோவேவ் அவன்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து மெமரி வந்து ரொம்ப சின்னதாக வச்சுருப்பாங்க. ஸோ மெமரி சின்னதாக வச்சுருக்கிற ஹார்ட்வேர் டிவைசஸில் உங்களுக்கு இந்த செலெக்ஷன் சார்ட் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் இது பண்ணலான்னா, ஒரு சின்ன வேல்யூஸ் தான், சின்ன லிஸ்ட் ஆஃப் வேல்யூ தான் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் செலெக்ஷன் சார்ட் போகலாம். ஸ்வாப்பிங் வந்து நடந்து தான் ஆகும். ஸோ ஸ்வாப்பிங்க்கு எனக்கு பிரச்சனை இல்லை, ஸ்வாப்பிங்க்கு வந்து எனக்கு காசு கம்மியாக தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா எலமெண்ட்டையுமே நான் ஒரு தடவை செக் பண்ணி ஆகணும். இப்போ ஸ்வாப்பிங்க்குன்னு இல்லை, என்டையராகவே நான் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஒரு தடவை நான் விசிட் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க, செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதுக்கு செலெக்ஷன் சார்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டிங் இந்த மெமரி வந்து காசு அதிகமாகும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மெமரி ரைட் இதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நடக்க கிடையாது. ஸோ ஃப்ளாஷ் மெமரிஸ் யூஸ் பண்ணுற இடத்துல செலெக்ஷன் சார்ட் ப்ரிஃபரபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். பபிள் சார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செலெக்ஷன் சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு லூப் எத்தனை டைம் ரன் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ ஐ வந்து 0லேருந்து size -1 வரைக்கும் போகுது, ஜே வந்து i+1லேருந்து சைஸ் வரைக்கும் வருது. ஸோ நீங்கள் ஸ்டெப் கவுண்ட் மெத்தட்லேயும் பார்க்கலாம், இல்லைன்னா ஐட்ரேட்டிவ் அனாலிசிஸ் மெத்தட்னு இருக்கும், அது வச்சு நீங்கள் பார்க்கலாம். அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ங்கிற சாப்டரில் செலெக்ஷன் சார்ட்டோட அனாலிசிஸ் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓவராலாக குயிக்காக நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் லூப் வந்து size -1 டைம் ரன் ஆகும். இன்னர் லூப் வந்து ஆரம்பிக்கிறதே i+1ல் தான் இருக்குது. ஸோ ஐக்கு அடுத்தால தான் ஆரம்பிக்க, ஐக்கு முன்னாடி இருக்கிறது ரன் ஆகாது. ஸோ சைஸ்லேருந்து நீங்கள் ஐயை சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ அந்த இடத்தையும் சப்ராக்ட் பண்ணுறதுனால size -i-1 வரும். ஸோ இதுதான் இந்த லூப் ரன் ஆகும். இந்த இஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு 1ல் ஸ்வாப்பிங் நடக்குது, அது 1 டைம் தான் நடக்கும். ஸோ ஸ்டெப் கவுண்ட் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா அவுட்டர் லூப் இன்ட்டு இன்னர் லூப்னு பண்ணணும். அப்போ சைஸ் இன்ட்டு சைஸ் ஸ்கொயர்னு வரும். இப்போ சைஸுக்கு பதிலாக என்னன்னு இன்புட்டை நீங்கள் டினோட் பண்ணிங்கன்னா பிக் ஆஃப் n ஸ்கொயர்னு நீங்கள் போடலாம். இந்த மாதிரி அனாலிசிஸ் மெத்தட் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது 1. ஸோ வெளியே இருக்கிற சமேஷன் ஆஃப் j is equal to i+1 to n-1. இங்கே ஐ லூப் வந்து 0ல் ஆரம்பித்து n-2ல் வருது. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா n-1 - i+1, இந்த இது +1 நீங்கள் எழுதிக்கணும். ஸோ இதை
சால்வ் பண்ணீங்க அப்படின்னா n-i-1ன்னு உங்களுக்கு வரும். அகெயின் இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ் தான், இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு n×n-1/2ன்னு வரும். ஸோ இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது டீட்டெயில்டாக அந்த தனி வீடியோவில் கொடுத்துருப்பேன். வேணும்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏன்னா இதுவே ஆல்ரெடி ரொம்ப லென்த்தி வீடியோவாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை தனியாக பார்த்துக்கோங்க. இது பிக் ஆஃப் n² நீங்கள் சால்வ் பண்ணோன்னே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் n². பெஸ்ட் கேஸும் பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n². அப்போ ஏன் அது பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ ஒர்ஸ்ட் கேஸ் எப்போ நடக்கும்னா என்டையர் அரையும் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அது வேர்ஸ்ட் கேஸ்னு கன்சிடர் பண்ணுறோம். பெஸ்ட் கேஸ்னால் ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்குது, சார்ட்டடாக தான் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக இந்த செலெக்ஷன் சார்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெஸ்ட் கேஸ் ஆயிரும். ஸோ அந்த பெஸ்ட் கேஸ்லேயுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட்லேருந்து ஐ-மின்லாம் மூவ் பண்ணி கடைசி வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ண தான் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு டைம் அதே டைம் தான் ஆகும். ஆனால் ஸ்வாப்பிங் நடக்கவே நடக்காது. ஏன்னா நோ ஸ்வாப், ஐயும் மின்னையும் எப்போவுமே ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்வாப்பிங் நடக்காது. அப்போ பெஸ்ட் கேஸ்னால் ஆல்ரெடி சார்ட்டான அறையில் உங்களுக்கு ஸ்வாப்ஸ் பிக் ஆஃப் 1 இருக்கும், ஆனால் டைம் பிக் ஆஃப் n² தான் இருக்கும். ஆவரேஜ் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டியும் அதே தான், ஜம்பிள்டாக இருக்குது. ஓரளவுக்கு அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்கில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருந்ததுன்னா அது ஆவரேஜ் கேஸ். அதுக்கும் உங்களுக்கு டைம் பிக் ஆஃப் n² தான் இருக்கும். இது டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்ஸ்ட் கேஸே ஒரே ஒரு ஸ்பேஸ் தான், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், டெம்பரரி வேரியபிளுக்கான ஸ்பேஸ் தான். ஸோ அந்த அரே எலமெண்ட்ஸ் போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் யூஸ் பண்ணுறது டெம்பரரி வேரியபிளுக்கான ஒரே ஒரு ஸ்பேஸ் தான். அப்போ பிக் ஆஃப் 1 தான் வர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, பிபிடி போடுறது, அனிமேஷன் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சுருக்கிறேன். ஸோ உங்களோட தம்ஸ் அப், நீங்கள் உங்கள் ஜூனியர்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுங்கிறது இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.